கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி உண்டாகட்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனமான வார்த்தை எத்தனை பேர் முதல்ல இந்த வார்த்தையை நம்புனீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் தேவன் யோசேப்பு விசுவாசிச்சான். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்று சொன்னார். அதே போல கர்த்தர் சந்தித்தார். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செழிப்பா இருப்பீங்க, நீங்க ஐஸ்வர்யமா வாழ்வீங்க. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில், அதுவும் தேவனுடைய தான். நம்ம சொல்லுங்க, உன் பிரகாரமும் தேவனுடையது, வெளி பிரகாரமும் தேவனுடையது. உன் உள் வாழ்க்கையும் தேவனுடையது, வெளி வாழ்க்கையும் தேவனுடையது. தேவன் இருக்கிறார், தேவன் பார்க்கிறார். உன் அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார், உன் வெளியரங்கமான வாழ்க்கையை பார்க்கிறார். அல்லேலூயா. உன் பிரகாரமும் அவருடையது, தேவனுடையது. வெளி பிரகாரமும் அவருடையது தான். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பிரகாரத்துல எந்த அளவுக்கு நாம் தேவனோட ஐக்கியமா இருக்கிறோமோ, நாட்டப்பட்டு இருக்கிறோமோ, உறுதியா இருக்கிறோமோ, அல்லேலூயா. நிறைய அன்பேலன்ஸா இருக்கு. இப்படியும் அப்படியும் ஆடுது. காத்தடிச்சா அப்படியே ஆடும் பாருங்க, சாயம் பாருங்க. ரொம்ப காத்தடிச்சா பொத்துன்னு சாய்ஞ்சிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, என் தேவனுடைய ஆலயத்திலே மூன்று நாட்டப்பட்டவர்கள், எதுக்கும் புடுங்காதபடி, எதுக்கும் மாத்தாதபடி, இங்க நினைச்சா அங்க, அங்க நினைச்சா இங்க, இதெல்லாம் இல்லாதபடி மூன்று ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நிச்சயமாய் உன் வாழ்க்கையை நான் சந்திப்பேன். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் வரும். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு வரும். உன் வாழ்க்கையில பெரிய ஐஸ்வர்யங்கள் உன்னை தேடி வரும். வெளி பிரகாரத்துல நீ நிச்சயமாய் செழித்திருப்பாய். உள்ள நாட்டப்பட்டால் வெளியே செழிப்பு. உள்ள நீ அந்த இடத்துல ஆண்டவரோடு இருந்தால் வெளியரங்கத்துல பெரிய பலனும் செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டு. இது இந்த மாதத்துல சபையில நாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அவங்களை நான் செழித்திருக்கும்படி பச்சை பசேல் ஆக்கிடுவேன். பாலைவனத்தை சோலைவனமா மாற்றிடுவேன். கற்பாறையிலிருந்து நீரூற்றுகள் புறப்படும். வனாந்தரமா வறண்டு நிலமும் வயல்வெளியா மாறிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் நம்ம ஏசியா 35:1-2 போன வாரம் வாசிச்சோம். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலத்திலையும் கர்த்தர் வறண்டு போயிருக்கு, வனாந்தரமா இருக்கு என்ற வாழ்க்கையில முதல்ல மகிழ்ச்சி அனுப்பி, ஏன் மகிழ்ச்சி அனுப்புறாருன்னா, அது புஷ்பத்தை போல கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழி. அல்லேலூயா. செழிப்பு எங்க இருந்து வருது? எது செழிக்க போகுது? வனாந்தரமும் வறண்ட நிலமும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ட்ரை பொசிஷனே நீ இருக்காது வாழ்க்கையில. அல்லேலூயா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் செழிக்க ஆரம்பிக்க போகிறது. இது கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ, நான் எப்படிங்க செழிக்க முடியும்? நானே கடத்துல இருக்கிறேன், பல லட்சம் கடங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் சொல்லிட்டா செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் சூழ்நிலை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, என் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லையே, என்னையோ தொலைஞ்சு போச்சு, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒண்ணும் இல்லாம ஒரு நடக்க
அமர்க்கணமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதெல்லாம் விடுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய வார்த்தை செய்து முடிக்கும். அவன் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில இறங்கும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் உனக்கு வந்திருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமா ஒரு நாள் வரும். அன்னைக்கு உன் வாழ்க்கையில நிறைவேறும். அதுதான் இந்த நாள். கர்த்தர் துர்காவாய் பேச மாட்டார். தான் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 2வது வசனம். அது மிகுதியாய் செழித்து, மிகுதியாய் செழித்து. எல்லாம் எதிர்பார்ப்போடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. திடீர்னு உன் கையில 1 கோடி கொடுத்த நீ என்ன பண்ண போற, என்ன பண்ணுவ? உடனே ஒரு கணக்கு போடுவல்ல, இதை பண்ணணும் அதை பண்ணணும். நம்பிக்கை இல்லையா? சிரிக்கிறேன். அதான் விசுவாசிக்கிறவங்களுக்கு இது நடக்கும். விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் கொடுங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். அதை இவருடைய ரிசீவ் பண்ணிக்கங்க, வாங்கிக்கொள்ளு. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அல்லேலூயா. செழிப்பு வந்தா ஆனந்தம் வரும், மகிழ்ச்சி வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், எல்லாம் வரும். அல்லேலூயா. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். ஆமென். லீபனோனின் மகிமை, கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். காண்பார்கள். தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் உன் கண்கள் பார்க்கும்போது. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. ஐஸ்வர்யம் என்பது ஒரு கிருபை. அந்த கிருபை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உன் ஜனங்களுக்கு அந்த கிருபையை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இங்க போறீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன கிருபை என்பதை நீங்க தெளிவா போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு கிருபை. நீங்க ஐஸ்வர்யவான்களாய் மாறுவது தவறல்ல, அதுல ஒரு கிருபை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ரொம்ப ஐஸ்வர்யமானாலும் தான் பரலோகத்துக்கு போக முடியாது, ஆண்டவரே சொல்லிட்டாரு. இல்ல, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யார்? ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க அந்த சந்ததியில நம்ம வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அந்த கிருபை என்ன என்பதை சொல்றாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இது ஒரு கிருபை தானே. நீங்க ஐஸ்வர்யவான்களாய் மாறுவது தேவ கிருபையின் காரியம். அல்லேலூயா. அது கிருபையாய் நமக்கு கொடுக்கிறது ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்க. அதுல எந்த தவறும் இல்லை. நம்ம பெரிய பணக்காரா, செல்வந்தா, பெரிய பணக்காரனா வந்தா ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவோமோ, பரிசுத்த போயிடுமோ, சாட்சி போயிடுமோ, ஆலயத்துக்கு வர முடியாது, அதோட அப்படி இப்படி அதெல்லாம் எதுவும் நினைக்க தேவையில்லை. அது ஒரு கிருபை. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அதுக்குதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அது என்ன கிருபை? தரித்திரராய் இருக்கிற உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதே அந்த கிருபை. அந்த கிருபை உன்னை மாற்றிவிடும். அல்லேலூயா. அந்த கிருபையை இந்த 8வது மாதம் உனக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. நீ நிச்சயமாய் ஒரு நாள் இந்த கிருபையை சுதந்தரிப்பாய். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையில சந்திக்கும். இந்த வாழ்க்கை நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நிறைவேறும். நீ ஒரு நாள் ஐஸ்வர்யவானாய் மாறுவாய். ஐஸ்வர்யம் என்பது ஒரு கிருபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்குதான் முன்னாடி எடுத்த உடனே கிருபையை வச்சு சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே.
அல்லேலூயா. இந்த கிருபையின் சத்தியத்தை நிறைய பேர் அறிந்து கொள்ள பிரயாசப்படவில்லை. நீங்க கவனிங்க கொஞ்சம். நீங்க ஐஸ்வர்யவானா இருப்பது தேவனுடைய சித்தத்தின் கிருபை. அது அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே உனக்காக அவர் தரித்திரம் அடைந்திருக்கிறார். அவர் அந்த வறுமையின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில, பாடுகளின் உபத்திரவத்தின் பாதையில போயிருக்கிறார். தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. அல்லேலூயா. அவர் தரித்திரமா மாறி இருக்கிறார். நம்ம மாறத்தாங்க அந்த பாதையில போகிறோம். அந்த பாதையை கர்த்தர் மாற்றுவார். அதுக்குதான் அந்த கிருபை. அல்லேலூயா. யாருக்கு இந்த கிருபை? தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் வெளி பிரகாரத்துல அந்த கிருபையை சுடர்வெளிப்பார்கள். வெளி வாழ்க்கையில அந்த கிருபை உன்னை தேடி வரும். வெளி வாழ்க்கையில அந்த கிருபை உன்னை சந்திக்கும். வெளி பிரகாரத்துல அந்த கிருபை உன் வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். ஐஸ்வர்யம் என்னும் கிருபை, ஐஸ்வர்யம் என்னும் கிருபை உன் வாழ்க்கையில பூரணப்படும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 8:18 வாசிங்க. ஐஸ்வர்யமும் ஆமென் கனமும் ஆமென் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. யார்கிட்ட இருக்கு? எங்கேயோ இல்லைங்க, அவர்கிட்ட தாங்க இருக்கு. கர்த்தரிடத்துல இருக்கு. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அப்போ அவருடைய ஆலயத்துல நாட்டப்படாம, அவருடைய ஐக்கியத்துல, ஜெபத்துல, வார்த்தையில, புதிய ஆராதனையில, பரிசுத்தத்துல, சாட்சியில, இப்படி எல்லாத்திலையும் நாட்டப்படாம அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்துலதான் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் சொல்றார். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது. வாசிங்க. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபையின் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேர் தரப்போகிறார்? எல்லாருமே தரப்போகிறார். ஆலயத்துல நாட்டப்பட்டாலுமே நீ அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பா சுதந்திரிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையில வரும். ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் நிச்சயமாய் உன் வாழ்க்கையை சந்திக்கும். உன் வாழ்க்கையை சந்திக்கும் காலம் இது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றும் உன்னை சந்தித்து விட்டது. இப்பொழுது அடுத்து சந்திக்க போகிறது என்னன்னா, பொண்ணும் வெள்ளியும் என்னுடையது என்று சொன்னவர் சந்திக்க போகிறார். ஐஸ்வர்யம் சந்திக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கையில வறுமை சந்தித்தது, தரித்திரம் சந்தித்தது, கண்ணீர் சந்தித்தது, வறண்டு போன நிலமாய் கதவடியா இருந்ததெல்லாம் சந்தித்தது. எத்தனையோ உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காலத்துல ஒன்னொன்று நடந்தது. உன் காலத்துல ஒவ்வொன்றாய் வந்தது. ஆனா இந்த வருகிற காலம் என்னவென்றால், நிச்சயமாய் உன்னை ஐஸ்வர்யவானை மாற்றுவார். நீ சபையில நாட்டப்பட்டா, நீ ஜெபத்தில நாட்டப்பட்டா, வார்த்தையில நாட்டப்பட்டா, துதியின் ஆராதனையில நாட்டப்பட்டா, பரிசுத்தத்தில நாட்டப்பட்டா, சாட்சியில நாட்டப்பட்டா, நிச்சயமாய் நீ வெளி பிரகாரத்துல நீ செழித்திருப்பாய். இது தேவனுடைய வார்த்தை. இது உனக்காக வருகிற வார்த்தை. இது உன்மேல் வீழ்ந்த தீர்க்க தரிசனம். உன்னோக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார். 1:29 தான் சொல்லுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. யாரால வருது? கர்த்தராலதான் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சந்திக்க போகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் சந்திக்க போகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். அடுத்து இன்னொரு வசனம். ஆகாய் 2:8 வாசிங்க. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது சொல்லிட்டு தான் சொல்றாரு. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. அல்லேலூயா. அவருடையதெல்லாம் நம்முடையது.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எது அவருடையதோ அத்தனையும் அவருடைய பிள்ளை. அப்பா ரொம்ப யார் நம்மளுக்கு தானே. அப்பா அதெல்லாம் நம்மளுக்கு தானே உரிமை. அப்பா அதெல்லாம் நம்ம தானே இது பண்றோம். அந்த கெட்டகுமாரம் ஓடினாலும் திருப்பி வந்தாங்க. எதுக்கு? அப்பா கிட்ட பூரணமா இருக்கிறது என்று சொல்லிதான் திரும்பி வந்து ஜாயின் பண்ணிக்க. நான் ஜாயின் பண்ண உடனே மறுபடியும் தகப்பன் அவனை உயர்த்தி விட்டான். அப்பா கிட்ட நிறைய இருக்கு. தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுகிற அப்பா இருக்கிறார் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்படியே அந்த தப்போடு தண்ணி பக்கத்துல இருந்துடக்கூடாது. தண்ணி பக்கத்துல நம்முடைய மரணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. சொல்லுங்க. தொடர்ந்து வாழ்க்கை வரவே கூடாது. நம்ம வாழ்க்கையில தண்ணி பக்கத்துல போற வாழ்க்கையே வரக்கூடாது. தண்ணி எப்பவுமே எங்க இருக்கும்? சேத்துலதான் இருக்கும். சேத்துலயே போடணும். நாத்தம் அதுக்கு அப்படியே பெரிய வாசனை. அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்பா கிட்ட வந்துட்டா மறுபடியும் அப்பா உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்பா கிட்ட பொண்ணு வெள்ளியும் இருக்கு. அப்பா கிட்ட வேலைக்காரர் இருக்கார். பூர்ண சாப்பாடு இருக்கு. எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏன் இப்படியே இருக்கணும்? என் அப்பா வீட்டுல நான் நிலைத்து இருப்பேன். என் அப்பா வீட்டுல நான் இருப்பேன். அல்லேலூயா. என் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள். அதான் சொல்றார். என் அப்பா வீட்டுல இருந்து நாட்டப்பட்டிருந்த ஒரு காலத்துல புடுங்கி எறியப்பட்டேன். ஆனா இப்ப மறுபடியும் என் அப்பா வீட்டுல நாட்டப்பட்டுவேன் என்று சொல்லி அந்த குமாரன் வந்து அப்பா வீட்டுல மறுபடியும் நாட்டப்பட்ட பொழுது அவனுடைய உயர்வு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தகப்பன் கொடுத்தார். அல்லேலூயா. மறுபடியும் அதேதான் சொல்லுகிறேன். நீ தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டா அப்பாவுடைய எல்லாம் நம்முடையது. அவர் சொல்றார், பொன்னும் வெள்ளி என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது. அல்லேலூயா. எல்லாம் என்னுடையது. வானமும் பூமியும் என்னுடையது. எல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பொன்னும் வெள்ளியும் நடுவில் ஒரு கிராஸ் பண்ணி ஒரு வார்த்தையை அனுப்புறாரு பாருங்க. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தரே சொல்றாரு. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். என்ன பெரிதாக இருக்கும்? கர்த்தருடைய மகிமை. அது மாத்திரமல்ல, பொன்னும் வெள்ளியும் அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வரப்படும். அதுவே ஒரு தேவ மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொன்னும் வெள்ளி என்னுடையது என்று சொல்லிவிட்டு ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையா இருக்கும் என்று சொல்லுகிறார். முந்தின வாழ்க்கையை பார்க்கிறோம். எப்போ இந்த வார்த்தை வந்ததோ, இந்த வார்த்தை வந்த பின்பு உன் ஆலயமாகிய சரீரம் மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மதான் ஆலயம். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் இப்படிதான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. அல்லேலூயா. அப்ப ஆலயத்தை சொல்றாரு. உடனே டக்குன்னு ஆலயத்தை கொண்டு வந்து சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்தின் மகிமை பெரிதாயிரு. அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஆலயமா உன் சரீரம் இருந்தா கர்த்தருடைய மகிமை நிச்சயமாக பெரிதாக இருக்கும். பொன்னும் வெள்ளியும் உன் வாழ்க்கையில கொண்டு வரப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஏசாயா 61:9 அந்த முதல் பாகம் சொல்லுகிறது. எல்லாம் கர்த்தருக்கு தரிசனமா கொடுக்கிற வார்த்தை குறித்து கொள்ளுங்க. இதை வச்சு தியானிங்க. இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். இதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இதை கவனிங்க நல்லா. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இனி உன்னை பார்க்கிற ஜனங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கர்த்தருடைய அல்லேலூயா அந்த மகிமையை பார்த்தார்கள். பிந்தின ஆலயத்தின் மகிமை
எளிதாய் இருக்கும். அவர்கள் பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஐஸ்வர்யம் பெறப்பட்டு வரும். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறப்பட்டு வரும். நீ ஆலயத்துல மாத்திரம் எப்பவும் உறுதியாய் தரித்தது. ஆலய ஐக்கியத்தை விடாத, அல்லேலூயா, சுகத்தை விடாத, பரிசுத்தத்தை விடாத, சாட்சியை விடாத, துதி ஆராதனையை விடாத, இந்த வார்த்தையை விடாத, எல்லாத்திலையும் நீ நாட்டப்பட்டது. நிச்சயமாக உன்னை பார்க்கிற சந்ததிகள் நீ தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வரும். அதே நேரத்துல கவனிங்க, இன்னொரு வசனமும் சொல்றேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஆதியாகமம் 26 திருப்பிக் கொள்ளுங்க. 26:13 வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் போராமை கொண்டு பெலிஸ்திய ஆவி எழும்பும். ஆசீர்வாதம் வரும் பொழுது படிப்படியா நீ உயரும் பொழுது ஈசாக்கு அந்த வருஷத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால அவன் 100 மடங்கு அதுக்கு ஆரம்பித்தான். எதெல்லாம் கையை வைக்கிறானோ எல்லாம் 100 மடங்குக்கு போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, இதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உனக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஒரு வாய்க்காலாய் ஊற்றுகிறார், அதை உங்களிடத்துல சேர்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்கள். தேவன் சொன்ன வார்த்தை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வர வர விருத்தி அடைய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. அவன் வர வர ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். விரகாதி தேசத்துல. அல்லேலூயா. அது அவனுடைய தேசம் அல்ல. அவன் எங்கேயோ மற்ற பிழைக்க போன இடத்துல அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்திலே கர்த்தர் விருத்தி அடைய பண்ணி உன்னை மகா பெரியவனாய் மாற்றுவான். அல்லேலூயா. பல பேர் எழும்புவாங்க. எப்படி இப்படி வந்தா, எப்படி உங்களுக்கு கிடைச்சது, ஏன் இப்படி வந்தது, இந்த வாழ்க்கை எப்படி உயர்ந்தது என்று சொல்லி அநேகர் பொறாமையோடு எழும்புவார்கள். அதை குறித்து நீ கவலைப்பட. அடுத்து நடக்க போறதை உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ வசதி வர வர நிறைய பொறாமை பிடிச்ச ஆவிகள் எழும்போம். பெலிஸ்தீரின் ஆவிகள் எழும்போம். இதெல்லாம் வெறும் கழுத்தோட சுத்திட்டு இருந்தாங்க. இந்த அம்மா வெறும் காதுல மூக்கள் எல்லாம் கவரிங் போட்டு இருந்தது. ஒன்றுமே இல்லையே அப்படி என்று சொல்லி எல்லாம் பார்த்த கூட்டம் உண்டு. இப்போ ஃபுல்லா நகையா இருக்கு, பணமா இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு. எதுவே போனாலும் நம்ம 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் தேடுறோம். இப்ப 500 ரூபாய் நோட்டா மாத்துறோம். இப்படி வசதி வாய்ப்புகள் வந்து அவன் ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைந்து, அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த மகா பெரியவனாய் நீ மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்போம். பெலிஸ்தீரின் கூட்டம் எழும்போம், பொறாமையின் கூட்டம் எழும்போம், எரிச்சலின் கூட்டம் எழும்போம். ஆனால் அத்தனை பேரும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை காண்பார்கள். ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம், சொன்னாங்க. உன் சரீரத்துல, உன் வீட்டுல, உன் ஜீவத்துல, உன் நாட்டில பொன்னும் வெள்ளியும் வைக்கும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அப்பொழுது எழும்புகிற பொறாமை கூட்டத்தை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. அவர்களை மனமெடுத்தார். அந்த பெலிஸ்திய கூட்டம் பார்க்கும். ஐயோ, உங்ககிட்ட போக முடியாது, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இதுல ஒன்றையும் நம்ம தொட முடியாது என்று சொல்லி அன்றைக்கு அறிந்து கொள்கிறார்கள். அதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி நடக்கிறார். அதான் 28 சொல்லுகிறது. வாசிங்க 28 அந்த கூட்டம் சொல்றத காரியம் கவனிங்க. அவர்கள் நிச்சயமாய்
கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டு. வரவர ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனா மாறும் பொழுது அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் போராமை கொண்டு. அது என்னையா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா உன்னை படிப்படியா கர்த்தர் உயர்த்துவான். ஆமென் சொல்லுங்க. அவனை எங்கிருந்து உயர்த்தினார்? பஞ்ச நாட்கள் அங்கே பொழைக்க போனவன் அவன் பூமி இல்லை, ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தினான். அல்லேலூயா. நீ போகிற இடத்துல, நீ செய்கிற வேலை ஸ்தலத்துல, உன் வியாபாரத்துல, உன்னுடைய காரியத்துல கர்த்தர் உயர்த்துவான். சுற்றி பிரஜாதியாக இருந்தாலும் உன்னை தனிமையாய் தூக்கி உன் தலையை உயர்த்துவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து ஈசாக்கை போல உன்னை வைப்பான். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆசீர்வாதம் வர வர நீ கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி அடைய அடைய ஒரு பக்கம் பெலிஸ்தீனை போல கூட்டம் எழும்பும். அதை குறிச்சு நீ கவலையே படாத. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை அவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர்களுக்காக நீ எதுவும் மறைச்சு வாழ தேவையில்லை, அவங்களுக்காக மறைக்க தேவையில்லை, அவங்களுக்காக பயப்பட தேவையில்லை, அவங்க வந்தா பார்த்துருவாங்களோ என்று நீ நினைக்க தேவையில்லை. உன்னுடையது யாருடையது? அது கர்த்தருடையது. அது கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அது. அதை யாருக்கும் மறைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. பொறாமை கூட்டங்கள் எழும்பட்டும், அதை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. அத்தனை கூட்டமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை கண்டு உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள், உன்னோடு கூட உபரவாக வருவார்கள். நீங்க எப்படி பண்ணீங்க? நானும் உங்களோட ஷேர் பண்ணட்டா, நானும் உங்களோட சேர்ந்து நம்ம பிசினஸ் பண்ணலாமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாராமே, உங்களோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ண வருகிறோம் என்று அவர்கள் எழும்ப ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இதுவும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஓசியா 14 திருப்பி 6-7 வாசி. அவன் கிளைகள் ஓங்கி படரும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா நோட் பண்ணிக்கங்க, அதெல்லாம் எழுதி வச்சுக்கீங்க. ஆனா நான் சொன்ன வார்த்தை நிச்சயமா இல்லை. நான் எல்லாம போயிடலாம், ஆனா நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனாரு, அவர் மறிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் இஸ்ரவேல் தேசத்தில் அத்தனையும் நடந்தது. அத்தனை ராஜாக்களின் வாழ்க்கையில நடந்தது, அத்தனை ராஜ்யங்களில் நடந்தது வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நான் சொல்லிட்டு போயிடுவேன், ஆனா நாளைக்கு கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் கொண்டு வருவான். அப்படி நினைச்சு கொள்ளுவீங்க. கர்த்தருடைய ஆவியை கொண்டு ஒரு தேவ மனுஷன் எனக்கு சொன்னதுதான் என் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை அன்றைக்கும் தேவனுடைய சத்தத்தோடு நீங்க உணர்ந்து கொள்ளுவீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் உங்க இருதயத்துல பேசுவார். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை கொண்டு நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை பணியை போல இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். என் ஜனங்களுக்கு என்று கர்த்தர் இந்த சபைக்கு என்று கொடுத்த வார்த்தை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவேறும். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், அத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் நிறைவேறும். நிச்சயமாய் என் தேவன் சந்திப்பார். உன் கிளைகள் நிச்சயமாய் ஓங்கி படரும். பல கிளைகள் தோன்றும். நம்ம சொல்லுங்க, ஒரே ஒரு கிளையில வர்றதுக்கும் பல கிளைகள்ல இருந்து கனிகள் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? ஒரு மரத்துல ஏறினாடி அந்த கிளையில போறா எத்தனை பழம் போறா, இந்த கிளையில போறா இவ்வளவு இருக்கு, இந்த கிளையில போறா நிறைய தொங்குது, எல்லாத்தையும் நட அப்படின்னு சொல்லுங்க. உன் கிளைகள் அடுத்து ஆண்டவர் சொல்றாரு,
உன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல. ஒலிவ மரம் நீங்க யாரு அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தவங்க தெரியும். அன்னைக்கு பேசின இந்த வார்த்தையை வச்சுதான் அந்த வீட்டுல பேசின உன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். ஒலிவ மரத்தின் அலங்காரம் என்னன்னா, ஒலிவ மரம் என்பது ஆசீர்வாதம், அது எண்ணெயை கொடுக்கும். ஒலிவ மரத்தினுடைய எண்ணெயில தான் அபிஷேக அந்த தைலத்தை செய்வார். ஒலிவ மர எண்ணெயில தான் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற குத்துவிளக்கு எரிய வைக்கப்பட்டது. ஒலிவ எண்ணெய் என்பது எப்போதுமே அவருடைய சமூகத்துல ஆசரிப்பு கூடாரத்துல கொடமுடமா வைக்கப்பட்டிருக்கும். நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசி ஒலிவ எண்ணெயை வைத்துதான் நிறைய செய்வாங்க. ஒலிவ எண்ணெய் ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, அது பரிசுத்த தைலத்தை குறிக்கிறது. ஒலிவ எண்ணெய் என்பது ஒலிவ மரம் என்பது சகரியால வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற மரமாய் இருக்கிறது. உன்னை எண்ணெய் குறிக்கிறது. ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல. அந்த ஒலிவ மரத்திலிருந்து என்னென்ன எடுக்கப்படுகிறதோ அதுதான் அலங்காரம். அந்த அலங்காரத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பான். அடுத்து சொல்றாரு, அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. லீபனோனில் இருந்துதான் ஆலயத்துக்கு பொன்னும் பொருளும் மரங்களும் மற்ற எல்லாமே வந்தது. மயில்கள் வந்தது, ஒட்டகம் வந்தது, குதிரை வந்தது. எல்லாம் நிறைய வாசிச்சீங்கன்னா தெரியும். சாலமோன் கட்டின ஆலயத்துல அத்தனை லீபனோனில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சந்தன மரங்கள், நிறைய மரங்கள் வந்தது. வாசனை திரவியங்கள் வந்தது, எத்தனையோ வந்தது. பொண்ணு வந்தது, வெள்ளி வந்தது, எல்லாமே வந்தது லீபனோனில் இருந்து. அதனால தான் சொல்ற லீபனோனின் வாசனையை போல இருக்கும். அதே பரிசுத்த நாமத்துக்கு மையமே உண்டாக. அடுத்து அவன் மேலில் குடியிருக்கிறவர்கள் உன் மேல வருவான். வெறுத்து ஒதுக்கி அவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒரு நாள் வந்தது, கொஞ்சம் கவனிங்க. அவனுடைய மேலே அவன் தகப்பனில் இருந்து அவன் கூட பிறந்த அத்தனை குடும்பமும் மொத்த பேரும் அவன் நிழலுக்கு கற்றுக்கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. உன் தயவால அநேகர் பிழைப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் நிழலிலே அநேகர் வருவார்கள். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து. ஈசாக்கு 100 மடங்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி உன் விளைச்சலை நீ கையிட்டு செய்கிற விளைச்சலை கர்த்தர் 100 மடங்குக்கு கர்த்தர் கொண்டு போவார். 100 மடங்கு செழித்து திராட்சை செடிகள் போல படருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திராட்சை செடியை போல, திராட்சை செடி என்பது ஆண்டவருக்கு முன்னடையாளமாக சொல்லப்படுகிற வார்த்தை. அவரே நானே திராட்சை செடி என்று சொன்னார். திராட்சை செடியை போல படருவார்கள். அது படர்ந்து போய் கனி கொடுக்கும். நற்குண திராட்சை கொடியாக இருக்கிறது. அது நற்குண திராட்சை ரசத்தை கொடுத்தது. அந்த திராட்சை ரசத்தை வைத்துதான் இது என் ரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். ஒவ்வொருத்துக்கும் 1000 ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அத்தனை உன் வாழ்க்கையில நிறைவேறும். திராட்சை செடி போல படருவார்கள். அவன் வாசனை லீபன், மறுபடியும் அந்த வாசனை கொண்டு வரும். வாசனை லீபனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒரு வாசனை இருக்கு. உன் வாசனை யாரும் கெடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம், உன் பொருட்களை கெடுத்திருக்கலாம், உன்னுடைய காரியங்களை கெடுத்திருக்கலாம். உன்னுடைய பொருட்கள், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகும், அதாவது கெடுத்து போட்டிருக்கலாம். ஆனா உனக்கென்று ஒரு வாசனை இருக்கிறது. அதை யாரும் தொட முடியாது. அந்த வாசனையை வெளியே கொண்டு வரப்படுகிறார். அல்லேலூயா. உனக்கென்று ஒரு நறுமணம் இருக்கிறது. அந்த நறுமணத்திற்கு கொண்டுள்ளார்கள். உனக்கென்று ஒரு வாசனை வைத்திருக்கிறார். வாசனை சந்தன மகமாக
இருப்பார். வாசனை வீசும் வெயில் எண்ணெயாய் இருப்பார். அபிஷேக எண்ணெயாய் இருப்பார். அல்லேலூயா. நறுமண தைலமாக இருப்பார். உன் வாசனையை யாரும் தடுக்க முடியாது. உன் வாசனையை தொட முடியாது. உன் வாசனையை அழிக்க முடியாது. உன் வாசனைக்கு எழுத முடியாது. அதை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. உனக்கென்று ஒரு வாசனை வைத்திருக்கிறார். அந்த வாசனை வீசும்படி இந்த நாட்களிலே அதுதான் செழிப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய உன் வாழ்க்கையிலே திராட்சரசத்தின் வாசனை போலும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா கண்களும் மூடி தேவ சமூகத்தில் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையில ஒரே ஒரு வசனமாக அதை வாசிங்க. 92 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 92. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்ல மறந்து விட்டேன். முன் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 12 92 12. நீதிமான் பனையை போல் செழித்து, நீ பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். செழிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். செழிப்பை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். லீபனோனில், அல்லேலூயா, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அல்லேலூயா. நீ பனையை போல செழிப்பான். ஆமென் சொல்லுங்க. உன் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. நீ உயர 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 வளர்ந்து கொண்டே போவார். அந்த பணவரம் எப்படி எத்தனை உயர்வா இருக்கிறதோ, எவ்வளவு உயர்வா இருக்கிறதோ, இதெல்லாம் கர்த்தர் தெய்வ ஜனங்களுக்கு, சபைக்கு, உங்களுக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை. நீ இனிமேல் உயர்வார். அல்லேலூயா. நீ வளருவார். பனையை போல நிச்சயமாய் செழிப்பார். உன் பிள்ளைகள் செழிக்கும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாம் பனையை போல வளருவார்கள். உன் குடும்பம் பனையை போல வளரும். அல்லேலூயா. கீழேதான் நிமிர்ந்து பார்க்க முடியுமே கண்டு பண உயரத்துக்கு மனுஷரும் உயர முடியாது. அந்த கருத்தை சொல்லுற பணமரத்தை போல நீ செழிப்பாய். பணமரத்தை போல உன்னை உயர்த்துவார். கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தருடைய ஆலயத்தில் மாற்றப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய வெளி பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பனையை போல செழித்திருப்பார். லீபனோனில் கேதுருவை போல வளருவார். நீ வளருவாய். நீ செழிப்பாய். கர்த்தருக்கு தரிசனமாக சொன்ன வார்த்தை. நீ வளருவாய். உன் வாழ்க்கை வளரும். உன் குடும்பம் வளரும். உன் பிள்ளைகள் வளரும். உன் வருமானம் வளரும். உன் சொத்து சம்பத்திடம் வளரும். பொருளும் ஒளியும் வளரும். எல்லாம் வளர ஆரம்பிக்கும். எல்லாம் செழிக்க ஆரம்பிக்கும். பனை போல வளருவார். நீ செழிப்பாய். லீபனோனின் கேதுருவை போல நீ செழித்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா கண்களும் மூடி அன்பின் பொருளுக்கு பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவரே அப்படியே ஜனங்களுக்கு வைத்து வைக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறணும் ஐயா. எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேறணும். எல்லா குடும்பங்களிலும் நிறைவேறணும். நீ சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தமான வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறட்டும். ஆண்டவரே, என்னை கொண்டு பேசின வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று வெளிப்படுத்த முடியாது. அது நிச்சயமாய் நிறைவேறட்டும். அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை நிறைவேறினது போல அதிகாலை கொண்டு சொன்ன வார்த்தை கர்த்தர் அப்படியே ஜனங்களுக்கு நிறைவேற்றுவீராக. சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறட்டையா. ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து கர்த்தர் நடக்கும். எல்லா புதிய நிலைமையும் இயேசுவின் மூலத்தினாலே